ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட போஸ் ரீடிங் வேணும், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ போஸில் ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவாக இருக்கேன், ஒரு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும், கொஞ்சம் நான் பாசிட்டிவாக மாறணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, King of Wands, Knight of Wands, Page of Wands, Ace of Cups, Hierophant, Five of Wands, Knight of Cups, Five of Pentacles, Ten of Cups, Nine of Pentacles, Queen of Cups, this time. Okay. So bottom of the deck, Magician. Okay. Five of Wands. Okay. Celebration. Okay. Suppression. Okay. The Master. Okay. Protection. Okay. Let go. Okay. Awareness. Okay. Jesus. Okay. Control. Okay. Thank you. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஓகே, யாருக்கு ரெஸ்னிட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், தனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஒரு பர்சன். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு எனி டைம் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு அந்த பவுண்ட்ரி பிரேக் பண்ணாத அளவுக்கு வாழக்கூடிய ஒரு பர்சன். இந்த ஒரு பர்சனோட பவுண்ட்ரி மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இந்த ஒரு பர்சன் யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த அளவுக்கு பேசணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் ஒரு பவுண்ட்ரி. பயங்கரமாக செல்ஃப் ஃபோக்கஸான ஒரு பர்சன் ஆகும். ஓகே, என்ன சொல்லுது, இவர் வந்து பவுண்ட்ரி எப்படின்னா, தனக்கு ஒரு கோல், தன்னோட கோலை அச்சீவ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும்,
ஃபினான்ஷியலுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. தென் தன்னோட ஃபேமிலியை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும். வேறு எதுலேயும் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, வேறு எதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன், பயங்கரமாக செல்ஃப் இண்டிபெண்ட் நினைக்கக்கூடிய ஒரு பர்சன், பயங்கர பவர்ஃபுல் ஒரு கேரக்டர் கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கிட்ட போய் நம்மளோட எமோஷனலையோ ஃபீலிங்ஸையோ நம்ம காட்டுறதுனால இந்த ஒரு பர்சன் அதுக்காக மயங்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. நீங்கள் விடிய கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா எழுதி காட்டலாம். ஸோ ஐ டோன்ட் கேர்னு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க தான் இம்பார்ட்டன்ட். யார் எப்படி போனால் என்ன அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். தனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தன்னோட கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, தனக்கு எது வேணுமோ அதுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வேறு எதையும் மைண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தென் இவரோட ஃபேஸை பார்த்து இவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா, இல்லை இவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்களா, சந்தோஷத்தில் இருக்காங்களா, எதுவும் இவங்க ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த ஃபேஸில் அந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்க்க முடியாது. உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், என்ன நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது, இன்றைக்கி நமக்கு இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு, இன்னும் இவங்களுக்கு அதில் சுத்தமாக வருத்தமே இருக்காதா? ஏன்னா இவங்க ஃபேஸை பார்த்து உங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க மைண்ட் என்ன ஓடிட்டுருக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். மேபி உங்களுக்கு தோணும் உண்மையான ஸ்நேகம் இவங்களுக்கு இருக்கா இல்லையா, இந்தளவுக்கு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இவங்க ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். ஓகே ஸோ நமக்கு இங்கே ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு 2 சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, அது யார் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அதை எடுத்துக்கோங்க. ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஃபேமிலி, ரிலீஜியன், காஸ்ட், இல்லைங்க ஃபினான்ஷியலி வந்து செட்டில்மெண்ட்டான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். இல்லைங்க பார்த்திங்கன்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் உண்டு, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்களோட கண்ட்ரோலில் என்ன சொல்கிறது, இவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் மீறி இருக்கலாம். அதனால் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்கலாம். இந்த ஒரு ரீடிங்கில் தேர்ட் பார்ட்டி உண்டான்னு கேட்டால் அப்கோர்ஸ் தேர்ட் பார்ட்டி உண்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனை நமக்கு அவரோட ரீடிங் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் கூட நம்ம இருந்து வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நமக்கு தெரியுது. ஏன்னா என்ன சொல்கிறது, பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க, பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்கலன்னா ஓகே அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்கக்கிட்ட ஃபீலிங்ஸு எமோஷனை காட்டி நம்ம ஒன்றும் சாதிக்கவும் முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் சொல்லதை நீ கேட்கணும், என்னோட கண்ட்ரோலில் நீ நிற்கிறதா இல்லை, இல்லைன்னா போயிட்டே இரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சன், கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்டு மயங்காத ஒரு பர்சன். ஸோ இவங்க கூடலாம் ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாகும். இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டியெல்லாம் ஆன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். அப்படி மேரேஜ் ஆகாதவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பொருத்தம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். இவர் தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸோ இவர் உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகும்போது, உங்கள் கூட இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவருக்கு எல்லா விதத்துலேயும் கம்ப்ளீட் ஆகிட்டு உண்டு. எமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி எல்லா விதத்துலையும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துருண்டு. 10 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஓகே, எல்லா விதத்துலேயும் கம்ப்ளீஷன் கொடுத்தாலும் தன்னோட ஈகோ, ஆட்டிடியூட், கண்ட்ரோல் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இதனால் எல்லா விதத்துலேயும் கம்ப்ளீட் ஆகிட்டு உண்டு. நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிட்டு உண்டு. பட் என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்களோ. ஸோ அதே மாதிரி இவரோட கஷ்டம் நஷ்டம், இவரை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவரோட கஷ்டம் நஷ்டம், இவங்களோட கேரக்டர் எல்லாம் தெரியும். பட் என்ன இருந்தாலும் இவருக்கும் வந்து உங்ககிட்ட இவர்கிட்ட என்ன ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எல்லா விதத்துலையும் நமக்கு பொருத்தமான ஒரு பார்ட்னர் இவருக்கு தெரிஞ்சிட்டு. பட் என்ன இருந்தாலும் இவர் உங்களை வந்து லெட் கோ பண்ணிட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பு வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை லெட் கோ பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் ரொம்ப இண்டிபெண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம், உங்களை டாமினேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காதா இருக்கலாம். ஓகே, 2 சுச்சுவேஷன் ஆகும். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி கல்ச்சர், ஃபேமிலி, சொசைட்டி அக்செப்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம்.
இன்னொரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா இருக்கும். நம்மளை ஒருத்தவங்க ஒரு இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீடம் இம்பார்ட்டன் இல்லை. அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடம் இம்பார்ட்டன். நம்மளை ஒருத்தவங்க ஒரு வாட்டி கண்ட்ரோல் பண்ணாங்க, 2 வாட்டி கண்ட்ரோல் பண்ணாங்க, ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஃபுல்லி கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ மனுஷனை நம்ம பிறந்திருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிற நம்ம பிறந்திருக்கோம். எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும்ல, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பட் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது, நம்மளை டாமினேட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ இருந்தாலும் செப்பரேஷனில் தான் வந்து முடியும். ஒரு கிளி இருக்குது, ஒரு கிளியை வந்து கூட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்கும் அதை பறக்க விடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ கண்ட்ரோல் பண்ணலாம், டாமினேட் பண்ணலாம், பட் நம்மளோட ஃப்ரீடமில் போய் அதை வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதே மாதிரி இவங்க உங்களுக்கு பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, டாமினேட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஏன்னா நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, நீங்களும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான், குயின் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இவருக்கு வேறு ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும், உங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கும் ஆசை இருக்கும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கூடாது இவங்க மைண்டில் கிடையவே கிடையாது. இவங்க மைண்டில் என்னென்னா ஈகோ ஆட்டிடியூட், பவர், நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய பேச்சு தான் நீ கேட்கணும், என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அந்த மாதிரி இவங்க பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அது வேறு யாரும் இல்லை, இவரே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மேபி இவர் பல தடவை சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம், பட் அதை நீங்கள் மைண்டு பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவரே ஆட்டோமேட்டிக்காக சில நெகட்டிவ் தாட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு சரி ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்து இனி ஒரு பிரயோஜனம் இல்லை, இதை நம்ம லெட் கோ பண்ணிவிட்டு ஒதுங்கிடலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஒதுங்கிடலாம் சொல்லிவிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஒதுங்கிட்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்களை பற்றி நெகட்டிவாக இதை சொல்லி கொடுத்துட்டு அதே இவங்க கேட்டுட்டு அதனால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டார் ஆகும். ஓகே, நான் சொன்னேன்ல பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், எல்லாரையும் டாமினேட் பண்ணுவாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பயங்கரமாக செல்ஃப் ஃபோக்கஸான ஒரு கேரக்டர், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு வாழக்கூடிய ஒரு கேரக்டர், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நினைக்கிற ஒரு கேரக்டர், சொசைட்டியோட ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர், எந்த ஒரு காரணத்துக்கூட சொசைட்டியோட ரூல்ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியோட ரூல்ஸோ பிரேக் பண்ணக்கூடாது நினைக்கிற ஒரு கேரக்டர். இவர் வந்து இவர் இருக்கக்கூடிய இடத்துல இவரோட நேம் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும். மேபி சோஷியல் மீடியாலேயோ இல்லைனா வந்து ரொம்ப எல்லாருக்கும் இவரோட நேம் சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு ஒரு எல்லோரும் தெரியக்கூடிய ஒரு கேரக்டர் இவர். இப்போ ஸ்டார்னு சொல்லும்போது இவருக்கு கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இல்லாத பர்சன்ஸ்லாம் கிடையாது. ஸ்டார் கார்டு வந்தாலே கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்னா என்னன்னே தெரியல. ரிலேஷன்ஷிப்னா ஃபஸ்ட்டு என்ன, ஒரு பர்சன் இப்போ நமக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஒரு பர்சனோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாமே நம்ம வந்து சரி சமமாக நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது நமக்கு ரிலேஷன்ஷிப். ஓகே, பட் ஒரு சில பர்சன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் ஓகே மைனஸ் ஏற்றுக்க மாட்டேங்குறாங்க. பட் நம்ம ஏற்றுக்குறோம், நம்ம ஒரு பர்சனை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம லவ் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாம் நம்ம A to Z நம்ம அதை ஏற்றுக்குறோம். பட் அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல கேரக்டரை ஏற்றுக்கிறாங்க. அதே நம்மக்கிட்டே இப்போ மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கிட்டே ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் யாருமே உத்தம புத்திரன்னு சொல்கிறதுக்கு 100% உத்தம புத்திரன்னு சொல்லிட்டு யாரையுமே காட்ட முடியாதுல்ல. மனுஷனாக இருந்தால் எல்லாருக்கிட்டே ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். என்ன மேபி நிறைய பேர் அதை மறைக்கலாம். ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு போஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு நான் கிட்ட ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். நம்ம ப்ளஸ்ஸை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கணுமோ அதே மாதிரி நம்ம மைனஸை ஏற்றுக்கணும் இல்லை, அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். பட் இவங்க ஒரு சிலங்க வந்து நம்மக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், ஒரு இன்னசென்டான விஷயங்கள் இருக்கலாம், நம்மக்கிட்டே ஒரு சில மைனஸஸ் இருக்கலாம், அதை இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேக்ஸிமம் செப்பரேஷனே வருது. ஒரு லவ்வுங்கிறது ஒருத்தவங்களை நம்ம இப்போ சின்சியராக லவ் பண்ணுறோன்னா அவங்கள நம்ம ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணணும், அதுதான் லவ். ஓகே, நிறைய பேருக்கு லவ்னா என்னென்னு தெரில, ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு தெரில.
ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இவர் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், இவருக்கு 10 ஆஃப் கப்ஸ். பட் என்ன, நீங்கள் இருக்கும்போது உங்களோட வேல்யூ இவருக்கு மனசிலாக்கிட்டு இல்லை. பட் இவருக்கு என்ன இருந்தாலும் இவருக்கு உள்ளுக்குள்ளேருந்து இவங்களுக்கு வந்து தெரியும், இவருக்கு இன்னருக்குள்ளே இவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். எஸ், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு கிஃப்ட், இந்த ஒரு பர்சன் என்னை எல்லா விதத்துலேயும் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் கம்ப்ளீட்டட், இந்த ஒரு என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் கடந்து வரக்கூடிய ஒரு பர்சன், எல்லாமே இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும். பட் என்ன, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆயிருக்கு, ஒரு எமோஷ்னலி டீப்பாக ஒரு கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் என்ன இருந்தாலும் தன்னோட ஈகோ, ஆட்டிடியூடு, ஆணவத்தால் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட கெரியராக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியும், இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஸ்நேகிக்கிற மாதிரி, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, நீங்கள் கேர் பண்ணிக்கிற மாதிரி யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்கன்னு இவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகும் இவர் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தை இவர் ஏற்றுக்காமல் இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு டீப் கனெக்ஷன் உங்கள் கூட ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சனுக்கான கரெக்டான ஒரு பார்ட்னர் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்ன இருந்தாலும் இவர் தன்னோட ஈகோ ஆட்டிடியூட்னால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். நீங்கள் பல தடவை ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் பல தடவை இவங்களோட அன்புக்காக நீங்கள் எங்கிட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்களா, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களா, என்னை புரிஞ்சிக்காமல் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, அழ வைக்கிறாங்க, பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பர்சன் கூட பயங்கரமாக நீங்கள் எமோஷனலி கனெக்டட். பட் என்ன இருந்தாலும் நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் மேபி. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது அதில் ஈகோவே ஆட்டிடியூடையும் காட்டி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்மூத்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. ஓகே, அது சீரியஸ்லி உண்மையான ஒரு விஷயந்தான். தன்னோட ஈகோ ஆட்டிடியூடை வச்சு கண்ட்ரோலையும் வச்சு டாமினேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்மையாகவே நல்லபடியாக ஸ்மூத்ஃபுல்லாக கொண்டு போகவே முடியாது. அந்த இடத்துல ஈகோ தான் ஜெயிக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் வந்து எந்த எஃபர்ட்டும் கொடுக்க முடியாது. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு பர்சனை நீங்கள் வேண்டான்னு சொல்லலை, இந்த ஒரு பர்சனை கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட், உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் வேணும். பட் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை வச்சு நோக்கும்போது ஓகே, இதுக்கு மேலே என்னால் எந்த எஃபர்ட்டும் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, ஈகோவே ஆட்டிடியூடையும் வச்சுட்டு அவங்க வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு பர்சன் திருந்தி வரதா இருந்தால் வரட்டும், இல்லைங்க அப்படியே போகட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு அது வெறுத்து போச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஜென்ரல் ரீடிங் தான், ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக நம்ம எடுத்துக்கோங்க. ஓகே, பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. இவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியும், எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து 10 ஆஃப் கப்ஸ் கம்ப்ளீட்டட், உங்களை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இவர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாம் தெரியும். ஸ்நேகம் உண்டுன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஸ்நேகம் உண்டு. 8 ஆஃப் கப்ஸ் ஆகும். இவர் வந்து எமோஷனலி கனெக்டட் உங்க கூட. இவருக்கு ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, இவருக்கு மைண்டில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வேறு யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் சொல்ல கிடையாது. அவரோட ஹார்ட் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, ஆனால் என்ன வேறு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, உங்கள் மேலே பாசம் உண்டு, ஸ்நேகம் உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களோட வேல்யூ மனசில் ஆகிட்டு இல்லையா இருக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன்ல, இவருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே இவருக்கு தெரியும் உங்கள் கூட ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த ஒரு போஸ்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு எல்லாம் இவருக்கு தெரியும். பட் ஈகோ மைண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சுது. நான் சொன்னேன் இவருக்கு ஸ்டார் கார்டு, இவருக்கு ஆஃபர் உண்டு. ஆஃபர் இல்லாத ஒரு பர்சன் ஒன்று கிடையாது. இவர் நினைச்ச என்ன வேணாலும் சாதிப்பார். இவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவங்க லைஃப்பில் என்ன வேணாலும் இவங்க அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கழிவு உண்டு. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க இல்லைங்க கோல்டாக இருக்கட்டும், இவருக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கழிவு உள்ள ஒரு பர்சன் தான். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சுன்னா இவர் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகிறதுக்கு இவருக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. இவர் தேடி போகலாம், பட் அவர் அது பண்ணல. ஓகே, மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மேபி இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட ஹார்ட் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, பட் திமிர் வேறு ஒன்றும் இல்லை. ஈகோ, ஆட்டிடியூட், ஆணவம், கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர், நான் தான் பெரிய ஆள்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே போனது உங்களை விட்டு. ஓகே,
ஓகே. ஃபாஸ்ட்டில் வந்து உங்ககிட்ட உங்கள் மேலே மேபி உங்களோட வேல்யூ புரியாமல் இருக்கலாம். பட் கரண்ட் சிச்சுவேஷனில் இவருக்கு ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு. உங்கள் கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்டட். ஓகே ஓகே. இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன். மேபி ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாரும் உள்ள ஒரு சிலருக்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனாலும் இந்த ஒரு போஸ்டோட ஹார்ட்டுக்குள்ளே நீங்கள் உண்டு, மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. தென் என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனோட திங்கிங் உங்களுக்கு ஃபீல் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அது உங்களால் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும். அப்படி எடுக்க முடியலன்னா நீங்கள் மெடிடேஷன் உட்காருங்க. ஷோராக உங்களால் இப்போ ஃபீல் பண்ண முடியலைன்னா நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களால் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும். இவங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்காங்க, கரெக்டாக உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். இல்லை சோல் டு சோல் கனெக்ஷன். நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டை நீங்கள் பீஸாக வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களால் கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே. ஸோ இவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டீப் கனெக்ஷன் எப்போவுமே உண்டு. எப்போவுமே ஒரு டீப்பாக உங்களுக்கும் செப்பரேஷன் எனக்கு இருந்தாலும் செப்பரேஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. எப்போவுமே இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஃபீலிங் உண்டு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு விட்டுட்டு ஓடினாலும் சரி, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லைன்னு இவரை விட்டுட்டு ஓடினாலும் சரி, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஒரு செப்பரேஷன் மாதிரி ஃபீல் இல்லை. எனி டைம் இந்த ஒரு போஸ்டர் கூட நீங்கள் இருக்கிற மாதிரியும் இந்த ஒரு போஸ்டர் கூட இந்த ஒரு போஸ்டரை சுற்றி தெரிகிற மாதிரி அப்படியே இந்த ஒரு போஸ்டருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆகும்போது இவருக்கு சரி ஓகே ஓகே என்ன சொல்கிறது, நடந்ததெல்லாம் போட்டு ஓகே நடக்கக்கூடியதை பார்ப்போம், ஓகே நடந்ததெல்லாம் போட்டு நடக்கக்கூடியதை பார்ப்போம். ஒரு ஃபியர் உண்டு. பட் என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறது, நைட் ஆஃப் வான்ஸ் இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. இது என்ன ஃபியர் மீன்ஸ், இப்போ என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தனக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதை நினச்சி ஃபியர் உண்டு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களோட ஸ்நேகம் இவருக்கு மனசிலாகாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு உங்களோட ஸ்நேகம் உங்களோட வேல்யூ வேணும்னு இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு நீங்கள் வேணும். ஏன்னா இவருக்கு ஆஃபர் உண்டு. இவர் ஸ்டார் கார்டு தான், ஆஃபர் உண்டு. இவர் நினச்சி என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இவரோட இதயம் வந்து ஆசைப்படுறது உங்களை தான். ஓகே, நான் சொன்ன மாதிரி இவரோட இதயம் வந்து அது எந்த சுச்சுவேஷனையும் அதை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவர் மாற்றிட்டு தவிர்த்தாலும் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட மேபி ஏதாவது ஒரு யூஸுக்காக வேணால் இருக்கலாம். பட் உண்மையான ஒரு ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷனல் லவ் இவரோட ஹார்ட் வந்து உங்களை தான் ஆசைப்படுது. ஓகே, இவருக்கு என்ன ஃபியர்னா, நமக்கு வந்து உண்மையாக பிடிச்ச ஒரு பர்சன், நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், நம்ம இதயத்துக்கு பிடிச்சக்கூடிய ஒரு பர்சன், எல்லா விதத்துலையும் எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு பர்சன். பட் எனக்கு லைஃப்பில் நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, யாருக்கு பீரியாரிட்டி கொடுக்கணுமா, அந்த ஒரு பர்சனுக்கிட்ட போய் நான் ஈகோவை ஆட்டிடியூடையும் காட்டி என்னோடய ஃபீலிங்ஸை எமோஷனை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் எனக்குள்ளே ஹைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எத்தனை நாள் நான் ஜீவிக்கிறது, இந்த ஒரு சுச்சுவேஷன் எத்தனை நாள் நீடிக்கும். ஓகே, நம்ம ஒரு 6 month கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம ஒரு 1 year கண்ட்ரோல் பண்ணோம். பட் இன்னும் நம்மளால் எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஒரு ஃபியர் உண்டு. ஓகே ஓகே மேபி நம்ம வந்து ஒரு லாங் செப்பரேஷன் கொடுத்துட்டு ஒரு 1 or 2 years கழிஞ்சு நம்ம இவங்களை போய் மீட் பண்ணி நம்மளோட ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அந்த டைமில் இவங்க நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது, இல்லைங்க அந்த டைமில் நீங்கள் ஈகோ ஆட்டிடியூடை காட்டி இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒரு போஸ்டர்கிட்ட நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு செப்பரேஷனோட எண்டிங்லேயும் அவங்களும் நம்மக்கிட்ட நல்லபடியாக நடந்துப்பாங்க. பட் நம்ம ஈகவும் ஆட்டிடியூடையும் காட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து செப்பரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இதே நம்ம ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழிஞ்சு நம்மளோட ஈகவும் ஆட்டிடியூடையும் காட்டி தன்னோட ஸ்நேகத்தை பாசத்தை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி உள்ளே ஒழிச்சு வைக்கிறோம். அப்புறம் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிஞ்சு நம்மளாக இனி போகக்கூடிய டைமில் இவங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, நம்ம எந்த கூத்து காட்டணுமோ அதே மாதிரி ஈகம் ஆட்டிடியூடை காட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை இவங்க வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. செப்பரேஷன் நீடிக்க அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அந்த ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, பட் நைட் ஆஃப் கப்ஸ் ஆகும். இவரை நைட்டு திங்க் பண்ணக்கூடிய டைமில் ஓகே என்ன சொல்கிறது, ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், நடந்ததெல்லாம் போட்டு இது மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் நியூவாக ஸ்டார்ட் ஆகணும், எல்லாம் புதுசாக நடக்கணும். ஒரு செலிப்ரேஷன் வந்து உங்கள் கூட வந்து கொண்டு போகணும், உங்கள் கூட 10 நிமிஷம் இருந்து பேசணும், எல்லாத்தையும் மனசை விட்டு ஒரு பட் இந்த ஒரு இது உண்டு. பட் என்னது இவரோட மைண்ட் ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட்.
இவர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், ஒரு செலிப்ரேஷன் உங்கள் கூட எல்லாத்தையும் ஓகே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஓவர் திங்கிங் பண்ணி இல்லை இப்போ போகிறது சரியில்லை, இவருக்குள்ளேயே ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு இவங்களுக்குள்ளேயே என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். வேண்டாம் இப்போ வேண்டாம். ஏன்னா இவர் மாஸ்டர் சொல்லும்போது மைண்டு சொல்கிறதுன்னு கேட்பாரு. ஓகே, நம்ம வந்து இப்போ போனால் தோற்று போயிடுவோம். நம்ம எப்பவுமே நம்ம பவரை நிற்போம். ரிலேஷன்ஷிப் இல்லாட்டா கூட பரவாயில்ல, நம்ம பவரை நிற்கணும். நம்ம யாருக்கிட்டே தோற்று போகக்கூடாது. ஆனால் நைட்டு ஆகக்கூடிய டைமில் உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் ஒரு கப் எப்படி ஆஃபர் பண்ணணும், மறுபடியும் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும், எல்லாம் மறுபடியும் ஓகே ஆகணும், என்ன உண்டு. பட் மென்டல் கான்ஃப்ளிக்ட்டு வேண்டாம். நம்ம போயிட்டோம்னா நம்ம தோற்று போயிடணும் அர்த்தம். நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், அந்த ஒரு தாட்டு. பட் உங்கள் கூட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும், எல்லாத்தையும் ஓகே ஆக்கணும், எல்லாம் அந்த ஒரு டிசைர் உண்டு. பட் மென்டல் கான்ஃப்ளிக்ட், என்ன சொல்கிறது, ஓவர் திங்கிங், மைண்டில் சமாதானம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே, மேபி இந்த ஒரு போஸ்டர் கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, ஷோராக இருக்குது. என்ன சொல்கிறது, எதனால் கம்யூனிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு போஸ்டருக்கு நைட்டு உறக்கம் இல்லை. ஓகே, இவருக்கு வந்து மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஓவர் திங்கிங். ஓகே, இவருக்கு இவங்க கூட எப்படி அது ஒரு 10 நிமிஷம் இது பேசணும், ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், அந்த ஒரு ஆசை உண்டு. ஓகே, அதனாலே அது மட்டும் ஃபியரும் உண்டு. நம்ம நாட்கள் நீட்டி போட்டுகிட்டே இருக்கும், ஈகோ ஆற்றோடைய காட்டி நாட்கள் நீட்டி போட்டுகிட்டே இருக்கும். பட் நம்ம ஒரு டைமில் போகும்போது நம்மளை இக்னோர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அந்த ஒரு ஃபியர் உண்டு. மேபி அதனால ஒரு லைட்டாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, என்னென்னா லைட்டாக போய் இப்போ நீங்கள், ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி இவருக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, சேசிங் நீங்கள் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. அப்போ இப்போ லைட்டாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும், இவர் நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லைங்க வேறு யாரும் இவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டாங்களா, லைட்டாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு தாட்டில் கூட உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது எல்லாருக்குள்ளே ஒரு சிலருக்கு. ஓகே, பட் இன்னொரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கேட்டால் அப்கோர்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக ஷுவராக ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களுக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்துட்டு, நமக்கு அவேர்னஸ்னு ஒரு கார்டு நமக்கு டைரெக்டாகவே வந்துட்டு. ஓகே, இவரோட சோல் அவேர்னஸ் இவருக்கு வந்துட்டு, இவருக்கு சில ரியலைசேஷன் வந்துட்டு. என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம எங்கே தேடி கண்டுபிடிச்சாலும் நமக்கான கரெக்டான பார்ட்னர் இவங்க தான். இது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பர்சன், என்னை A to Z மனசில் ஆக்குது, என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் கூட இருந்தது இந்த ஒரு பர்சன் தான். இவருக்கு அந்த சோல் அவேர்னஸ் உண்டு. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இவருக்கு தெரியும். அதனால இவர் ஆக்ஷன் எடுப்பார். பட் ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு பர்சன், ஆக்ஷன் எடுப்பாங்கிட்ட அப்கோர்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. மேபி டைம் எடுக்கும். இவங்க ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். மேபி சொசைட்டி, ஃபேமிலி, கல்ச்சர் இந்த ஒரு ப்ராப்ளத்தினால உங்களை செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டாங்கன்னா அதெல்லாம் இந்த ஒரு பர்சன் பிரேக் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு சக்ஸஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஆக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கனெக்ஷன் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒரு பர்சனோட மைண்டில் அதுதான். ஓகே, இந்த ஒரு செப்பரேஷனோட உங்களோட வேல்யூ எல்லாம் இவருக்கு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ, உங்களோட வேல்யூ எல்லாம் மனசில் ஆகிட்டு விட்டு. ஓகே, எல்லா ரூல்ஸையும் இவர் பிரேக் பண்ணுவார். பிரேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவார். ஓகே, கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ், கம்யூனிகேஷன் வந்தால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், பேசுங்க. பட் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனலி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா நமக்கு அவங்களோட எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல், ஈகோ ஆட்டிடியூட்னால ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னன்னு மட்டும் பேசுங்க. ஓகே, இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.